வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் கடன் மறுசீரமைப்பிற்கு பாரிஸ் குழு நாடுகளும் உத்தரவாதம். நாணய நிதியத்திற்கு சாதக பதில் கிட்டியதை உறுதிப்படுத்திய ரணில். சர்ச்சைக்குரிய இந்துத்துவ ஆதரவாளர் சென்னை நீதிபதியானார். நியமனத்தை எதிர்த்து தாக்கலான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிப்பு. நிலநடுக்கத்தை அடுத்து துருக்கியில் அவசர கால நிலை. சிரியா மற்றும் துருக்கியில் பலி எண்ணிக்கை 5000-ஐ தாண்டி உயர்வு. பிரான்சில் ஓய்வூதிய மறுசீரமைப்பை எதிர்த்து இன்று போராட்டம். லியோன் நகரில் காவல்துறையுடன் அதிதீவிர இடதுசாரிகள் மோதல். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழக முன்றலில் இருந்து ஆரம்பித்த தமிழர் உரிமை பேரணி இன்று மட்டக்களப்பில் எழுச்சியுடன் நிறைவடைந்திருந்தது. ஸ்ரீலங்கா படையினர் மற்றும் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பேரணியின் இறுதி நாளில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் ஒன்று கூடியிருந்தனர். இன்று காலை வெறுகல் பகுதியிலிருந்து ஆரம்பமான பேரணி வாழைச்சேனை, கல்குடா, சந்திவெளி, சித்தாண்டி, வந்தாறுமுலை, செங்கலடி ஊடாக மட்டக்களப்பு நகரை வந்தடைந்த வேளை அம்பாறை மாவட்டத்திலிருந்து சென்ற அறவழியாளர்களும் அதில் இணைந்ததை அடுத்து எழுச்சி நிலைமை உருவாகியிருந்தது. இலங்கையில் நீண்ட காலமாக இழந்த தமது உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் தமிழர் தாயகத்திற்குரிய சுய நிர்ணயத்தை காக்கும் தார்மீகத்திற்குரிய கொட்டொலிகளுடன் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய உரிமைக்கான பேரணி இன்று மட்டக்களப்பை சென்றடைந்தது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கடந்த 4ஆம் தேதி குறித்த பேரணி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் ஆரம்பமானது. தமிழர்களின் அடிப்படை உரிமைகளான தாயகம், தேசியம், சுய நிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் இந்த பேரணி இடம்பெற்றது. இது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பை இன்று சென்றடைந்தது. இன்றைய இறுதி நாள் பேரணியில் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் பேரெழுச்சியாக மக்கள் இணைந்து கொண்டதுடன் போராட்ட இலக்கினை உலகிற்கு உரத்து கூறும் வகையில் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். மட்டக்களப்பு சென்ற பேரணிக்கு பட்டாசு வெடித்து பெரும் ஆதரவு வழங்கப்பட்டதுடன் எழுச்சி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த மக்கள் பேரணியை குழப்புவதற்கு கடந்த 3 தினங்களாக பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வாளர்கள், அரசு புலனாய்வாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினைவாதிகளால் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பல தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை கடந்து வெற்றிகரமாக கிழக்கில் பிரவேசித்த பேரணி மட்டக்களப்பில் நிறைவடைந்தது. இறுதி நிகழ்வாக மட்டக்களப்பு பிரகடனத்துடன் காந்தி பூங்காவில் பேரணியை நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த போதிலும் இடப்பற்றாக்குறையால் வெபர் மைதானத்தில் நிகழ்வு மாற்றப்பட்டது. எனினும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உள்ளே செல்வதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் தடைகளை தாண்டி இறுதி நிகழ்வு இடம்பெற்றது. காவல்துறையினரின் பாதுகாப்பு தடையை தகர்த்து உள்நுழைந்த இளைஞர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இறுதி பிரகடனத்திற்கான ஏற்பாடுகளை மைதானத்திற்குள் செய்திருந்தனர்.
இன்றைய பேரணி குறித்த சிறப்பு பார்வை தொகுப்பு ஒன்று செய்தியின் இறுதிப் பகுதியில் இடம்பெறும். தமிழர் தேசம் மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்தி என்ற துணைப்பொருளில் மக்கள் எழுச்சியாக இடம்பெற்ற பேரணியில் இறுதி நாளான இன்று மக்கள் எழுச்சியை குழப்பும் செயற்பாடுகளில் அரச புலனாய்வாளர்கள் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பேரணியை குழப்புவதற்கு ஆரம்ப நாள் முதற்கொண்டு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவை அனைத்தும் தகர்த்தப்பட்டு பேரணி இறுதி நாளான இன்றைய தினம் வெற்றிகரமாக மட்டக்களப்பில் நிறைவு பெற்றது. எனினும் இன்று மட்டக்களப்பில் இறுதி பிரகடனம் வாசிக்கப்பட்ட போது பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் அரச புலனாய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த முயற்சியை முறியடித்து அங்கு வந்த இளைஞர்களை வெளியேற்றியதுடன் தமது நிகழ்ச்சி நிரலை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்கள் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையிலும் வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு, பொங்குதமிழ் பிரகடனம் ஆகியவற்றின் நீட்சியாக புதிய பிரகடனமாக இன்று மட்டக்களப்பு பிரகடனமும் அமைந்திருந்தது. தமிழ் மக்களின் அபிலாசைகள் ஏற்கனவே கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழரின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என்பதால் அந்த அடைவை எட்டுவதற்காக மீண்டும் ஒரு தடவை இந்த பிரகடனம் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எந்தவொரு அரசியல் தீர்வும் எட்டப்பட முன்னர் அவர்களின் அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு தேவையான விடயங்களை விரிவாக பட்டியலிட்டுள்ள இந்த பிரகடனம் ஈழத் தமிழர்களுக்குரிய இறுதி அரசியல் தீர்வு எட்டப்படுவதற்கு தேவையான கடப்பாடுகள் குறித்தும் பேசியுள்ளது. ஈழத் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினையில் மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம், தன்னாட்சி உரிமை என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்தவொரு நிரந்தர அரசியல் தீர்வும் சர்வதேசத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதே உறுதியானதும் அறுதியானதுமான நிலைப்பாடு எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இறுதியாக ஈழத் தமிழர்களின் தலைவிதியை அவர்களே தீர்மானித்து தம்மை தாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் இந்த பிரகடனம் அறிவித்துள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வாக சர்வதேச சட்டத்தின் ஆட்சி தத்துவங்களுக்கு ஏற்புடையதாகவும் மனித உரிமைகள் எல்லா நபர்களுக்கும் சமத்துவமானது என்ற அடிப்படையிலும் சுய நிர்ணய உரிமையினை மதித்தும் அக்கறையுள்ள அனைத்து தரப்பினர்கள் முன்னிலையிலும் நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்குமாக முன்வைக்கப்படும் தீர்மானங்களை கவனத்தில் கொள்ளுமாறு இந்த பேரணி வலியுறுத்துகிறது. அரசியல் தீர்வுகளுக்கான பேச்சுவார்த்தையானது அரசியலமைப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் பின்வரும் உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஏனைய விடயங்களுக்கு மேலாக தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை, அதன் இறைமை மற்றும் தமிழ் மக்களின் பாரம்பரிய மற்றும் வரலாற்று தாயகம் அங்கீகரிக்கப்படுவதோடு முதலில் தமிழர் தாயகத்தில் இருந்து ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கையானது தமிழ் மக்களின் உடனடி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதையும்
உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்துக்கு மேலான அதிகார பகிர்வுக்கு செல்ல வேண்டும் என பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளதாக யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். தென்பகுதியில் உள்ள பௌத்த பிக்குகள் அடங்கிய சர்வமத குழு இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு வடபகுதியில் உள்ள சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினர். கலந்துரையாடலுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த பௌத்த பிக்குகள் உட்பட சர்வமத தலைவர்களும் வடபகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தென்பகுதியிலே இருந்து மத தலைவர்கள், சம்சம், தர்மசக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வடபகுதிக்கு வருகை தந்து வடபகுதியிலே வாழுகின்ற சமய தலைவர்களை சந்தித்து தற்போதைய நாட்டு நிலை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். வடபகுதி சமய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனிலே கடமையாற்றுகின்ற வெனரபிள் தேரோ கழுப்பன பியரத்ன அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்றும், குறிப்பாக வடபகுதியிலே விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற காணிகளை தாங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு அந்த காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தங்களுடைய பிரேரணையை அரசாங்கத்துக்கு கையளித்திருக்கின்றோம் என்று அவர் அங்கே தெளிவாக குறிப்பிட்டார். அதேவேளையில் காணாமல் போனவர்கள் பிரச்சனையிலும் தாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றோம். அது பற்றிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி தங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து அமையும் என்றும் அவர் இந்த வேளையிலே குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று தாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்திருப்பதாகவும், அந்த சட்டம் 13வது திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்புக்குள்ளே வருகின்றபடியால் அது கட்டாயமாக முழுமையாக அது செயல்படுத்தப்பட வேண்டும், அதற்கு மேலான அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை தாங்கள் முன்வைத்திருப்பதாக அவர் இந்த இடத்திலே எங்களுக்கு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் நாளை ஆற்றவுள்ள அக்கிராசன உரையின் போது தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான யோசனையை முன்வைக்க உள்ளதாகவும் அதற்கு ஆளுந்தரப்பு ஆதரவளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன மறுப்பு தெரிவித்திருந்ததுடன் இலங்கையின் நாட்டின் தற்போதைய நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் இயலுமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் எந்த யோசனைகளையும் முன்வைக்கவில்லை. நாட்டின் நிதி நெருக்கடிகள் அடிப்படையில் அரசாங்கத்தினால் முடிந்தவை தொடர்பிலும் செய்ய முடியாதவை தொடர்பிலும் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளோம். வரி மற்றும் வரியல்லா வருமானமாக அரசாங்கத்திற்கு 158 மில்லியன் ரூபாய் மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே செலுத்த வேண்டிய கடன் பணம் மற்றும் பணம் அச்சிடப்பட்டே செலுத்தப்பட்டுள்ளது. நிதி முகாமைத்துவ அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி முகாமைத்துவம் எதிர்க்கட்சி உள்ளிட்ட சகல தரப்பினராலும் யோசனைகள் முன்வைக்க முடியும். அது அவர்களின் பொறுப்பாகும். ஆனால் அவ்வாறானதொரு முறைமை காணப்படுவதாக தெரியவில்லை. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் சிக்கல் நிறைந்ததாக இருப்பதாகவும் சட்டம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டமானது இலங்கையில் அரசியல் அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தப்படலாம் எனவும் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டெனிஸ் சாய்பி சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டமானது நீதித்துறை மீளாய்வு இல்லாததனால் பிரச்சினைக்குரியது என இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டெனிஸ் சாய்பி குறிப்பிட்டுள்ளார். பல அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்பட்டதாக தம்மிடம் கூறியுள்ளதாகவும் அவர் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார். குறித்த சட்டத்தை இலங்கையில் உள்ள சிறுபான்மை சமூகங்கள் உள்ளிட்ட சிங்கள மக்கள் பலரும் தொடர்ந்து எதிர்த்து வருவதுடன் இதனால் தாம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழர் தரப்பு சுட்டிக்காட்டி வருகிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இலங்கை மக்கள் மத்தியில் பரந்த கருத்தொருமைப்பாடு காணப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கூறியுள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியளித்ததையும் சாய்பி நினைவு கூர்ந்தார். பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளிட்ட இலங்கைக்கு தீர்வு காண வேண்டிய சில பிரச்சினைகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். GLP+ பயனாளிகள் குறித்த அறிக்கை மார்ச் மாதம் வெளியிடப்படுவதுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய சபையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கையை எதிர்வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் பசுமை பொருளாதாரத்தினூடாக கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பசுமையான வளர்ச்சி பாதைக்கு இலங்கை செல்வதை விரைவுபடுத்துவதற்கான உத்திகள், நடவடிக்கைகள் குறித்த உயர்மட்ட கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் சுற்றாடல் அமைச்சு மற்றும் உலக பசுமை உற்பத்தி அபிவிருத்தி நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்ததுடன் உலக பசுமை உற்பத்தி அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவரும் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகமுமான பான் கி மூனும் இதில் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையானது 2030ஆம் ஆண்டாகும் போது காவனை 14.5%, அதன் பின்னர் அதனை விடவும் குறைப்பதற்கான செயல்முறையை பின்பற்றி வருகிறது. காலநிலை மாற்றம் தொடர்பிலான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்காக நாம் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் காலநிலை மாற்றம் தொடர்பான அலுவலகம் ஒன்று உருவாக்கவுள்ளோம். பின்னர் இயற்கைக்கு ஏற்ப எம்மை தயார்படுத்தும் திட்டம் மற்றும் தேசிய சுற்றுச்சூழல் செயற்திட்டம் ஆகியவற்றையும் தயாரித்துள்ளோம். 2030ஆம் ஆண்டளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமான 70% மின் உற்பத்தியை நாம் இலக்கு வைத்துள்ளோம். இந்த காலகட்டத்திற்குள் நாம் பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம். முதலாவதாக காலநிலை மாற்றம் தொடர்பிலான அலுவலகத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு புதிய காலநிலை மாற்றம் குறித்த சட்டம் உருவாக்கப்படும். நாம் தற்போது பசுமை பொருளாதாரத்திற்காக போராடுகிறோம். அதனை நோக்கி நாம் செல்ல வேண்டும். விசேடமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொடர்பான திறன் எம்மிடம் இருப்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் எம்மிடமுள்ள புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பசுமை ஐதரசன் ஆகியவற்றை நாம் மதிப்பிட ஆரம்பித்துள்ளோம். எம்மிடம் 30 ஜிகாவாட் மேலதிக திறன் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இன்னும் சிலர் 40 என்றும் 50 என்றும் கூறுகின்றனர். ஆனால் எம்மிடம் சரியான மதிப்பீட்டளவொன்று இருக்க வேண்டும். அதனையே ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னெடுத்து வருகிறது. மேலும் சர்வதேச நிதியுதவிக்கான சிறந்த அணுகலும் எமக்கு தேவை. நாங்கள் கடனை நிதி ரீதியாகவும் வடிவமைக்க முடியும். பசுமை நிதி கருவை பயன்படுத்துவதன் மூலம் தற்போதைய கடன் சுமையை குறைக்க முடியும். எமது உள்நாட்டுக் கொள்கை காலநிலை செழுமை திட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கும். இலங்கைக்கு பங்களாதேஷ் வழங்கிய $200 மில்லியன் கடனை செப்டம்பரில் மீள செலுத்துமாறு கோரியுள்ளது. வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் பங்களாதேஷின் இந்த கோரிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய வெளிநாட்டு கடன் விவகாரம் தொடர்பில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள கிளிப்பர்ட் ஹான்ஸ் மற்றும் லசாட் ஆகிய நிதி ஆலோசனை நிறுவனங்களூடாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் வழங்கிய கடனை மீள கோரியுள்ளது. வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக நாம் அறிவித்துள்ளமையினால் சில நாடுகள் எமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளன. இவ்வாறு அமெரிக்காவில் எமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் மற்றும் கடன் தீர்ப்பு நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் அரச பிரதிநிதியாக சட்ட ரீதியான செயற்பாடுகளுக்காக கிளிப்பர்ட் ஹான்ஸ் நிறுவனத்தின் சேவைகளை பெற்று வருகிறது. அதேபோன்று கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பேச்சுக்களை முன்னெடுப்பதாக பிரான்சின் லசாட் நிறுவனத்தின் சேவைகள் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளன. அதற்கமைய கடன் தீர்ப்பு நடவடிக்கைகள் அதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்களினாலேயே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை ஆதரிப்பதற்காக பெரிஸ் கிளப் கடன் வழங்குனர் நிதி உத்தரவாதங்களை வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவும் நிதி உத்தரவாதங்களை வழங்குவதற்கு தங்கள் ஆதரவையும் அர்ப்பணிப்பையும் தெரிவித்துள்ளன. நாணய நிதியத்தின் திட்ட அளவுருக்களுக்கு இணங்க சீனா உட்பட ஏனைய அதிகாரப்பூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களையும் பரிஸ் கிளப் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு இணைப்பிற்கான தமிழ் மக்களின் முயற்சிகளை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி மட்டக்களப்பின் ஓட்டமாவடி பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. தமது சொந்த பகுதியில் தாம் காணி உறுதியுடன் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என ஓட்டமாவடியில் உள்ள முஸ்லிம் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன ரீதியிலான பாகுபாடுகள் காட்டாமல் முஸ்லிம் மக்களுக்கும் சம ரீதியிலான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கவனஈர்ப்பு பேரணி இன்று செவ்வாய்க்கிழமை ஓட்டமாவடியில் இடம்பெற்றது. அகஸ்ட் ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்த இப்பேரணி சமூக மட்ட அமைப்புகளின் பங்களிப்புடன் வாழைச்சேனை காவல் நிலைய சந்தையில் இருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு கொழும்பு வீதி ஊடாக கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தை அடைந்தது. இதனை அடுத்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு முகவரியிடப்பட்ட மனுவை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ஜூவல் அப்துல் ஹமீட்டிடம் பேரணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் வழங்கினர்.
மட்டக்களப்பில் முஸ்லிம் மக்களுக்கு தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் எல்லை பிரச்சினை, மீள்குடியேற்ற காணிகளுக்கான உரிமம் பெற்றுக் கொள்ளாமை போன்ற பிரச்சினைகளுக்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி வந்தனர். அத்துடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமது உரிமை சார்ந்த விடயங்களையே வலியுறுத்தி வந்திருந்த நிலையில் அவர்கள் தாங்கியிருந்த பதாகையிலே வடக்கு கிழக்கு இணைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகம் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சுருக்கப்பட்ட காணிக்குள் நாங்கள் முஸ்லிம் சமூகம் முடக்கப்பட்டிருக்கின்றோம். இதனால் நாங்கள் பாரிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சகோதரர்கள் நிலத்தடி நீர் இந்த நெருக்கடியான ஒரு வாழ்வியலை கொண்டிருப்பதால் நிலத்தடி நீர்கள் கூட எங்களுக்கு பாதிக்கப்பட்டு கிட்னி, சிறுநீரக பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளிலே நாங்கள் அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களது எதிர்கால சமுதாயத்தினர் நாங்கள் மரணித்ததன் பிற்பாடு அவர்களுக்கு காணிகள், இருப்பிடங்களுடைய தேவை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றோம். மிகவும் மனதளவிலே நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் எங்களுக்கு அநீதி இழைக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஒரு இனம் சார்ந்து அவர் செய்கின்றார் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. ஆகவே நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் இங்கு வேண்டிக் கொள்வது, ஒரு பேரினத்தைச் சேர்ந்த ஒரு சகோதர இனமொழி பேசக்கூடிய ஒரு சகோதர இனமொழியைச் சேர்ந்த ஒரு அரசாங்க அதிபர் எங்களுக்கு நியமிக்கப்பட்டு இரு இனங்களுக்கிடையில் எந்த விதமான பிணக்குகளும் பிரச்சனைகளும் வராமல் நில அடவீடிலே சம பங்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கென 16 கோடிக்கும் அதிகமான செலவின மதிப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பான விவரங்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஊழல் மோசடிக்கு எதிரான பிரஜைகள் பலம் எனும் அமைப்பின் தலைவர் ஜாமினி கமந்த துஷார பெற்றுக்கொண்ட சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான மதிப்பீட்டு விவரங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சார்பில் 55 மில்லியன் ரூபாயும், புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சின் சார்பில் 40 மில்லியன் ரூபாவும் செலவின மதிப்பீடுகளாக வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரச கைத்தொழில் திணைக்களம் சார்பில் 39 மில்லியன் ரூபாவும், இலங்கை மின்சார சபை சார்பில் 21 மில்லியன் ரூபாவும், கல்வி அமைச்சு சார்பாக 58 லட்சம் ரூபாவும், நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அதிகார சபை சார்பில் 20 லட்சம் ரூபாவும் சுதந்திர தின செயல்பாடுகளுக்கான செலவினமாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறு 6 அமைச்சு, திணைக்களம் மற்றும் அதிகார சபைகளினால் வழங்கப்படும் சுதந்திர தினத்திற்கான சேவைகளுக்கு 16 கோடிக்கும் அதிகமான நிதி செலவாகும் என மதிப்பீடு முன்வைக்கப்பட்டுள்ளமை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 2ஆம் தேதியளவில் 2 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுதந்திர தின நிகழ்வின் ஆயத்தங்களுக்காக பயன்படுத்தியுள்ளது. இதன்படி நடமாடும் கழிப்பறை வசதிகளுக்காக 14 மில்லியன் ரூபாவும், ஒலிபெருக்கி அமைப்புகளுக்காக 3.2 மில்லியன் ரூபாவும், மின்னணு திரைகளுக்காக 2.7 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின விழாவின் செலவுகள் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செலவினங்கள் தொடர்பான தகவல்களை நிராகரித்துள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மதிப்பிடப்பட்ட தொகையை விட குறைவான நிதியை செலவிடப்பட்டதாக விளக்கமளித்துள்ளது. அந்த வகையில் இந்த வருடம் நடைபெற்ற சுதந்திர தின விழாவுக்கு 1,30,30,11 ரூபாவை அரசாங்கம் மொத்தமாக செலவிட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்குமாறு முன்னெடுக்கப்பட்ட போலி பிரச்சாரங்கள் குறுகிய அரசியல் செயல்முறையின் மற்றொரு தொடர்ச்சியையே எடுத்துக் காட்டுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்தி அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களை தூண்டுவதுடன் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதன் மூலம் சில தரப்பினர் தங்கள் அரசியல் நலன்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் எனவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற 75வது சுதந்திர தின விழாவின் அதிகாரப்பூர்வ அரச விழாவிற்கு செலவிடப்பட்ட தொகையானது மதிப்பிடப்பட்ட தொகையை விடவும் மிக குறைவு எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விளக்கமளித்துள்ளது. மேலும் கடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு செலவிடப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவுக்காக அரசாங்கம் மிக குறைவாகவே செலவிட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வில் வெளிநாட்டு தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட சுமார் 3200 உயர் அதிகாரிகளும்
முப்படை மற்றும் காவல் திணைக்களத்தைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர்களின் பாவனைக்காக நடமாடும் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் இதனை தேவையற்ற செலவு என கூற முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் இருந்து 5.8 மில்லியன் ரூபாவை இந்த நிகழ்வுக்காக அரசாங்கம் செலவிட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது எனவும் இந்த நிகழ்விற்கான ஆரம்ப செலவை கல்வி அமைச்சு மதிப்பிட்டிருந்த போதிலும் அந்த பணம் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். துருக்கியில் இடம்பெற்று வரும் நிவாரணப் பணிகளுக்காக அனுப்புவதற்கு 300 பேர் அடங்கிய இராணுவ குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக ஸ்ரீலங்கா இராணுவம் அறிவித்துள்ளது. மேஜர் ஜெனரல் ஒருவரின் தலைமையில் பிரிகேடியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் உள்ளடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் தெரிவித்துள்ளார். துருக்கியினால் கோரிக்கை விடுக்கப்பட்டால் உதவிகளை வழங்க இலங்கை தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சாப்ரி முன்னதாக தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் கீழ் இந்த உதவிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கியின் வெளிவிவகார அமைச்சரை தாம் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் அறிவித்திருந்ததாகவும் அலி சாப்ரி தெரிவித்திருந்தார். இதற்கமைய 300 பேர் அடங்கிய இராணுவ குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக ஸ்ரீலங்கா இராணுவம் அறிவித்துள்ளது. இராணுவ மருத்துவ படையணி மற்றும் பொறியியலாளர் படையணியினர் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். அவர்களின் பாதுகாப்பிற்காக இராணுவ கமாண்டோ வீரர்களும் அணியில் உள்ளதாக ஸ்ரீலங்காவின் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் PSM சார்ல்ஸின் பதவி விலகலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் 4ஆம் கூட்டத்தொடர் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலேயே இன்று ரணில் விக்ரமசிங்கே சார்ல்ஸின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் PSM சார்ல்ஸ் அண்மையில் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இதனை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதோடு இது தொடர்பில் கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி மௌனம் காத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சார்ல்ஸின் பதவி விலகலை அவர் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதால் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நிதி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட தியாகராஜா நிரோஸ் உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமது அதிகாரங்களை தக்க வைக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டினார். நாங்கள் உலகத்தையும் நோக்கி கேட்கின்றோம். இலங்கை தொடர்பாக பொருளாதார ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களையும் நோக்கி கேட்கின்றோம். இலங்கை தொடர்பாக கடன் வழங்கக்கூடிய நாடுகளையும் நோக்கி கேட்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அதன் வாயிலாக நாட்டினுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது. ஆனால் இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் ஒருபோதுமே உள்ளூராட்சி மன்றங்களை வலுப்படுத்துவதற்கு விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சலுகை அரசியலிலே வரக்கூடிய இந்த சலுகை அரசியலிலே என்ற அரசாங்கம் சார்ந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சலுகை அரசியலை முன்வைக்கின்றார்கள். அந்த சலுகை அரசியல் அனைத்தையும் உள்ளூராட்சி அவர்கள் சொல்லுகின்ற சலுகை என்று மக்களிடம் சொல்லுகின்றார்கள் அல்ல, தேர்தல் கால பகுதிகளிலே அந்த சலுகை விடயங்களை சாதாரணமாக உள்ளூராட்சி மன்றங்களால் செய்து கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அரசாங்கம் சார்ந்த பிரதிநிதிகளுக்கு கிராமங்களிலே வாக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அப்போது ஆகவேதான் அவர்கள் மத்தியிலே யார் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஃபேவரைட்டாக அதற்கு அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையிலே உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவதிலிருந்து விலகி நடக்கும். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
இலங்கையில் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அம்பாறை ஒளிவில் மீன்பிடி துறைமுகத்தில் அமைந்துள்ள தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன் உற்பத்தி தொழிற்சாலையை தனியார் முதலீட்டாளர் ஊடாக புனரமைத்து மீண்டும் இயங்கச் செய்து உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்ட 55 செயற்திட்ட அலுவலகங்களை மூடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். பயங்கரவாத தடுச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிகே ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். பயங்கரவாத தடுச் சட்டத்தின் கீழ் பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி வசந்த முதலிகே உள்ளிட்டோரை பிணை கைதிகளாக வைத்திருந்தமை மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் தலையீட்டிற்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் பேரவையினால் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீர், மின்சாரம், பெட்ரோல் மற்றும் துறைமுக தொழிற்சாலைகளின் ஒன்றியங்கள் இணைந்து நாளை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான மாதாந்த சம்பளம், ஏனைய கொடுப்பனவுகள் மற்றும் நாணயமற்ற கொடுப்பனவுகள் பெறுவோர்களிடம் இருந்து 6% முதல் 36% வருமான வரியை அறவிடுவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் எழுச்சியுடன் நிறைவு பெற்ற தமிழர் தாயகத்தின் அரசியல் பேரணி. இறுதி நேரத்தில் பிரகடன வாசிப்பை குழப்பும் நகர்வும் முறியடிப்பு. மக்கள் திரட்சியால் இறுதி நேரத்தில் வெபர் மைதானத்திற்கு மாற்றப்பட்ட நிகழ்வு. அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அம்பாறையில் இருந்தும் மட்டக்களப்பிற்கு சென்ற மக்கள். ஸ்ரீலங்காவின் கடன் மறுசீரமைப்பிற்கு பரிஸ்குழு நாடுகளும் உத்தரவாதம். நாணய நிதியத்திற்கு சாதக பதில் கிட்டியதை உறுதிப்படுத்திய ரணில். சர்ச்சைக்குரிய இந்துத்துவ ஆதரவாளர் சென்னை நீதிபதியானார். நியமனத்தை எதிர்த்து தாக்கலான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. நிலநடுக்கத்தை அடுத்து துருக்கியில் அவசர கால நிலை. சிரியா மற்றும் துருக்கியில் பலி எண்ணிக்கை 5000-ஐ தாண்டி உயர்வு. பிரான்சில் ஓய்வூதிய மறுசீரமைப்பை எதிர்த்து இன்று போராட்டம். லியோன் நகரில் காவல்துறையுடன் அதிதீவிர இடதுசாரிகள் மோதல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலே நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.